ஹாய் ஹலோ வணக்கம். வெல்கம் பேக் டு ஜேபிஎஃப் ஃபேமிலி லாக். இது நேற்றுடைய லாக் தான். நேற்று நாள் எப்படி போச்சுங்கிறது பார்க்கலாம். காலையில் நான் கொஞ்சம் லேட்டாக தான் எழுந்திரிச்சேன். காலையில் பார்த்திங்கன்னா எழுந்திரிச்சோடனே வந்துட்டு தம்பியோக்கு டீ போட ஸ்டார்ட் பண்ணிட்டேன். என் ஹஸ்பண்டும் எழுந்திரிச்சிட்டாங்க. அவங்களுக்கு டீ போட்டு வச்சிடலான்ட்டு டீ போட்டுட்ருக்கேன். எனக்கு பார்த்திங்கன்னா காலையில் பிளாக் காஃபி எடுத்துக்கிட்டேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா வெஜிடபிள் பிரியாணி தான் செய்யலான்ட்டு செஞ்சிட்ருக்கேன். இன்றைக்கி பிரியாணி பார்த்திங்கன்னா நான் குக்கரில் தான் வைக்க போகிறேன். இதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்த்திங்கன்னா, நான் ஆயில் ஊற்றிருக்கேன் கொஞ்சமாக. அது கூடவே கொஞ்சமாக ஒரு 2 ஸ்பூன் நெய் ஊற்றிருக்கேன். அப்புறம் பட்டை, கிராம்பு, ஏலக்காய், அன்னாச்சி பூ, ஒரு பிரியாணி இலையும் போட்டு நல்லா வதக்கி விட்டு, அதுக்கப்புறம் ஒரு 3 பச்சை மிளகா போட்டுக்கிறேன். போட்டு அதுவும் நல்லா எண்ணெயில் நல்லா வதங்கினதுக்கப்புறமா நான் ஒரு பெரிய வெங்காயம் நான் நீட்டமாக கட் பண்ணி அதையும் இது கூட சேர்த்துக்கிறேன். நல்லா வெங்காயம் நல்லா நம்மளுக்கு வதங்கணும். நல்லா பொன்னிறமாக ஆனதுக்கப்புறம் தான் நம்ம இஞ்சி பூண்டெல்லாம் நம்ம போடணும். அப்போ தான் இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். வெங்காயம்லாம் நம்மளுக்கு நல்லா வதங்கிருச்சு. இது கூடவே பார்த்திங்கன்னா இஞ்சி பூண்டு நான் அரைச்சி வச்சுருக்கேன். அதை நான் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். நான் அப்பப்போ ஃப்ரெஷ்ஷாக அரைச்சலாம் நான் சேர்த்துக்குவேன். ஸ்டாக் எதுவுமே நான் வச்சுக்கல. பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி விட்டு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 2 மீடியம் சைஸ் தக்காளி எடுத்து கட் பண்ணிக்கிட்டேன். அதையும் நான் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன். நம்மளுக்கு பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு வெங்காயம் தக்காளிலாம் நல்லா வதங்கியிருக்கு. இது கூடவே பார்த்திங்கன்னா நான் என்னென்ன காய்கறி போடுறேன்னு பார்த்திங்கன்னா, பீன்ஸு, கேரட்டு, பட்டாணி இதை மட்டும் தான் நான் இது கூட சேர்த்துக்கிறேன். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சோயா சங்க்ஸையும் இது கூட சேர்த்துக்கிறேன். இது நல்லா கொஞ்சம் நேரம் வதங்கினதுக்கப்புறமா இது கூடவே பார்த்திங்கன்னா 1 டீஸ்பூன் கரம் மசாலா, 1 டீஸ்பூன் பார்த்திங்கன்னா கறி மசாலா, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 1 1/4 டீஸ்பூன் நான் மல்லித்தூள் இது கூட சேர்த்துக்கிறேன். இதெல்லாம் நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நீங்கள் இப்போயே சால்ட்டு சேர்க்கறனாலும் சேர்த்துக்கலாம். நான் தண்ணியெலாம் ஊற்றிட்டு அரிசிலாம் போட்டதுக்கப்புறம் தான் உப்பு சேர்த்துக்குவேன். இது கூடவே பார்த்திங்கன்னா தனி மிளகா பொடி 1 ஸ்பூன் நான் இது கூட சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் சேர்த்துக்கோங்க. காய்கறி எல்லாமே இது கூட நல்லா சேர்ந்து வதங்குற அளவுக்கு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இது கூடவே பார்த்திங்கன்னா நான் கொஞ்சமாக தயிர் 2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இது புளிக்காத தயிர் தான். 2 ஸ்பூன் நான் இது கூட சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுக்கோங்க. இது கூடவே பார்த்திங்கன்னா ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா, மல்லித்தழை இது 2யுமே சேர்த்துக்கலாம். நான் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு நல்லா கட் பண்ணி பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். 2மே ஒரு கை அளவுக்கு எடுத்து நம்ம போட்டுக்கலாம். புதினா ஃப்ளேவர் தான் பிரியாணிக்கே ரொம்ப முக்கியமானது. நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் நம்மளுக்கு. நான் ஆல்ரெடி பார்த்திங்கன்னா சோயா சங்க்ஸ் சுடுதண்ணியில் போட்டு எடுத்து நான் வச்சுருந்தேன். அதை இப்போ நான் இது புழிஞ்சிட்டு இது கூட நான் ஆட் பண்ணிக்கிறேன். ஆட் பண்ணிட்டு நல்லா இதை வதக்கி விட்டுக்கலாம். சோயா சங்க்ஸு காய்கறி எல்லாமே மசாலா கூட ஒன்று சேர்கிற மாதிரி நல்லா கலந்து விட்டுக்கலாம். நான் இன்றைக்கி நார்மல் அரிசி தான் எடுத்துக்கிட்டேன். வீட்டு அரிசி தான். நான் பிரியாணி அரிசி எதுவுமே எடுத்துக்கல. நான் 3 டம்ளர் எடுத்துக்கிட்டேன். இந்த செம்பில் பார்த்திங்கன்னா எனக்கு 3 டம்ளர் தண்ணி பிடிக்கும். அதனால் நான் 2 செம்பு தண்ணி ஊற்றிக்கிறேன். எனக்கு 2 செம்புங்கும்போது 6 டம்ளர் ஆச்சு. நான் பிரியாணி அரிசி இந்த மாதிரி சேர்த்துருந்தா 1.5 டம்ளர் அந்த மாதிரி நான் அளவு எடுத்துக்குவேன். இப்போ காய்க்கு இதுக்கு எல்லாமே சேர்த்து நம்ம தண்ணி ஊற்றிக்கிட்டோம். இப்போ கொதித்து வரட்டும். நம்ம அது வரைக்கும் குக்கரை மூடி வச்சிடலாம். தண்ணி நமக்கு நல்லா கொதிச்சிருச்சு. இந்த டயத்தில் பார்த்திங்கன்னா நான் அரிசி நல்லா கழுவி எடுத்து வச்சுருந்தேன். அதை நான் இது கூட ஆட் பண்ணிக்கிறேன்.
தேவையான அளவு நான் வந்து இது கூடயே நான் உப்பு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு நீங்கள் சேர்த்துக்கங்க. இது நல்லா நம்ம வந்து உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு அரிசி காய்கறி எல்லாம் கலந்து விட்டுட்டு நம்ம ஒரு 5 நிமிஷம் நல்லா கலந்து விட்டு அதுக்கப்புறமா அந்த தண்ணியை டேஸ்ட் பண்ணணும். அப்போ தான் உப்பு கரிக்கிற மாதிரி இருந்தால் தான் நம்ம வெந்து வர்றதுக்கு கரெக்டாக இருக்கும். நம்ம இப்போயே வந்து உப்பு இல்லாமல் இருந்துச்சுன்னா ரொம்ப சப்பட்டியாக இருக்கும். அப்படி இல்லைன்னாலும் இதுக்கு கரெக்டாக ஈக்குவலாக இருக்குன்னாலும் உங்களுக்கு வந்து உப்பு வந்து வெந்து வரும்போது கரெக்டாக இருக்காது. நம்ம டேஸ்ட் பார்க்கும்போது இப்போ வந்து நல்லா நம்மளுக்கு உப்பு கரிக்கணும். அப்போ தான் அது வெந்து வரும்போது நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். எனக்கு பார்த்திங்கன்னா உப்பு கொஞ்சம் பத்தாத மாதிரி இருந்துச்சு. அதனால் இன்னும் கொஞ்சம் நான் உப்பு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா கலந்து விட்டுட்டு நான் நல்லா மூடி வச்சிடுறேன். மூடி வச்சுட்டு ஒரு என் குக்கரில் பார்த்திங்கன்னா 4 விசிலுக்கு விட்டால் கரெக்டாக இருக்கும். குக்கர் நல்லா மூடி வச்சிடலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா இதுக்கு காம்பினேஷன் பார்த்திங்கன்னா தயிர் வெங்காயம் தான். நான் இனி விசில் வரும்போது தயிர் வெங்காயம் ரெடி பண்ணணும். இப்போ நல்லா பிரியாணி ரெடி ஆயிருச்சு. பாருங்கள் நல்லா உதிரியாக தான் இருக்குது. இப்போ அடியில் கிண்டி பார்ப்போம். எதுவும் வந்துட்டு அடி பிடிச்சிருக்கான்னு பார்க்கலாம். அடியில் எதுவுமே அடி பிடிக்கல, நல்லா தான் இருக்குது. இப்போ வந்து வேறு ஒரு பாத்திரத்தில் நம்ம மாற்றிக்கிறலாம். தம்பியை காலையிலேயே எனக்கு சாப்பாடு இதுதான் வேணும்னு சொல்லிட்டு ஹரி சாப்பிட்டுட்டான். ஹரி மட்டும்தான் இன்றைக்கி ஸ்கூலுக்கு போகிறான். சக்தி வேலைக்கு போகல. அவனுக்கு கொஞ்சம் உடம்பு முடியல அப்படின்னு சொன்னனால அவன் லீவ் போட்டு வீட்டில் தான் இருக்கிறான். நான் போய் தம்பியை விட்டுட்டு வந்துடுறேம்மா, வந்துட்டு அப்புறம் நான் சாப்பிட்டுக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஹரியை வந்து விடுறதுக்கு கிளம்பிட்டான். நேற்று பார்த்திங்கன்னா பார்லர் கொஞ்சம் எனக்கு ஒர்க் நிறையாவே இருந்துச்சு. ஃபுல்லாமே த்ரெட்டிங் ஃபேஷியல்னு வந்துக்கிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு லேடிக்கு வந்துட்டு பூ வைக்கிற ஃபங்க்ஷன் சொல்லிட்டு எனக்கு 2 கையிலையும் மெஹந்தி வேணும்னு சொல்லிட்டு வந்து மெஹந்தி வச்சுக்கிட்டு இருக்காங்க. நைட்டு பார்த்திங்கன்னா மெஹந்தி போட்டுட்டு போகிறதுக்கு லேட் ஆயிடுச்சு. சரி எப்படினாலும் வீட்டில் போய் பொங்கல் செஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு சொன்னேன். இல்லை இறக்கத்துல போகும்போது சாப்பிட்டு போயிடலாம்னு சொல்லி சொன்னாங்க. நாங்கள் எப்போயாவது லேட் ஆயிடுச்சுன்னா இங்கே தான் சாப்பிட்டு போவோம். இங்கே வந்து இட்லி தோசை எல்லாமே நம்ம வீட்டில் செஞ்ச மாதிரியே இருக்கும். நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதே மாதிரி பார்த்திங்கன்னா நைட்டு இட்லி தோசை ஆம்லேட் பணியாரம் இதுதான் இருக்கும். அதே மாதிரி அமௌண்ட்டு வந்துட்டு அதிகமாகலாம் கிடையாது. ரொம்ப கம்மியான ரேட்டு தான். சாப்பிட்றதுக்கும் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். சாப்பிட்டுட்டு நாங்கள் கிளம்பிட்டோம். தம்பிங்க முன்னாடி போயிட்டாங்க. நாங்கள் பின்னாடி போய்கிட்டுருக்கோம். பார்த்திங்கன்னா நாங்கள் போகிற ரோடு இதுதான். உங்களுக்கு ஆல்ரெடி தெரியும். நைட்டில் நல்லா இருட்டாக இருக்கும். இந்நேரத்தில் முள்ள இருக்கும். வந்தோடனே பார்த்திங்கன்னா பாலெல்லாம் காய்ச்சி வச்சுட்டு கொஞ்சம் நேரம் உட்காந்துருந்துட்டு அப்புறம் தம்பியெல்லாம் படுக்கணும்னு சொல்லிட்டு கிளம்பிட்டாங்க. எல்லாருமே படுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. படுப்போம். நல்லா படுமா. அம்மாக்கா நீ ஒரு தடவைடா ப்ளீஸ்டா. டிட்டா ஒரே ஒரு தடவை ப்ளீஸ்டா. காளி ப்ளீஸ் காளி. இல்லை இப்போ பாடு. சரி நீ மிளவாய் சொல்லு, நான் போட்டு விட்றேன். சரி கொண்டு போட்டு தரேன். மிளவாய் சொல்லு. மிளகாய். இந்தா மிளகாய். மிளகாய் வேகலை. இப்போ மட்டும் கரெக்டாக சொல்கிற. பச்சை மிளகாய். பச்சை மிளகாய். மிளவாய் இல்லைடா மிளகாய். ஏய் சரி நீ இதை சொல்லு. வேகலை. காளிஸ் குட்டி கூட கொஞ்சம் நேரம் விளாண்டுக்கிட்டு இருந்தேன். காளிஸ் குட்டிகிட்ட வந்து பார்த்திங்கன்னா அவன் பேசுகிறது இப்போ தான் இது பண்ணிக்கிட்டு இருக்கான். அந்த மிளகாய் இந்த இதெல்லாம் வரமாட்டேங்குது. சொல்லி கொடுத்தாலும் அவன் மறுபடியும் மிளவாய் அப்படி தான் சொல்லிக்கிட்டு இருந்தான். அதை சிரிச்சுக்கிட்டே உட்காந்துருந்தோம். இந்த வீடியோ இதோட முடிஞ்சிச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சுன்னா ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறந்துடாமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் வீடியோ போடும்போது நோட்டிஃபிகேஷன் வரும். அடுத்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய்.